இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க மருமக குடும்பமும் பிரிஞ்சு பகையா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்மா. என்ன சொல்றீங்க நீங்க? கேட்கும் போதே என் மனசெல்லாம் படபடங்குது. எதுவா இருந்தாலும் விளக்கமா சொல்லுங்க ஐயா. உங்க மருமகளோட அம்மா சிவகாமி சேதுபதி ஐயா தப்பா சொன்ன ஒரு வார்த்தையால சாகல. வேற எப்படி செத்தாங்க? அவங்க குடிச்ச காப்பில விஷம் கலந்திருந்ததுனாலதான் அவங்க செத்தாங்க. காப்பியில விஷம் கலந்திருந்ததா? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாமா, அதான் உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அந்த சிவகாமி செத்த பிறகு அவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல சிவகாமி விஷம் சாப்பிட்டதுனாலதான் இறந்தாங்கன்னு தெளிவா போட்டிருந்துச்சுமா. அத சேதுபதி ஐயா கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்ப சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேலு என்ன சொல்லக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாமா. அவையே உங்களை தடுத்து நிறுத்தினா? அந்த சிவகாமி சாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த முத்துவேலு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அத சேதுபதியா கிட்ட சொல்லி அவனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த முத்துவேலு இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக சிவகாமிக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டான். அடப்பாவி, இவன் கொலை பண்ணிட்டு அந்த படிய தூக்கி எங்க மேல போட்டுட்டானே. இது ஏங்க நீங்க இத்தனை வருஷம் எங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அம்மா, அவன் பணத்தாசை காட்டி என்ன பேச விடாம பண்ணிட்டாமா. நானும் புத்தி கெட்டு போய் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேமா. அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுகிட்டே இருந்துச்சுமா. அதான் இன்னைக்கு துணிஞ்சு எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு வந்தேம்மா. நீங்க இந்த உண்மையை சொன்னதும் எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. இத்தனை வருஷமும் நாங்க தான் அவ சாவுக்கு காரணம்னு அந்த குற்ற உணர்வோடையே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப தெளிவாயிடுச்சு, என் மனசுக்கு நிம்மதியா ஆயிடுச்சு. அம்மா, இப்பவே வாங்கம்மா, மண்டபத்துக்கு போலாம். அங்க உங்க மருமகளை பார்த்து எல்லா உண்மையும் நான் சொல்றேன். உங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு நிம்மதிமா. சரி வாங்க, மண்டபத்துக்கு போவோம். அங்க போய் என் மருமகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அம்மா இருங்கம்மா, நான் ஆட்டோ சரி சரி, பிடிச்சி போயிடலாம். சீக்கிரம் வாங்க.